ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்கறோம்னா, ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான கமெண்ட். இப்ப நீங்க ரிமோட் சைட்ல ஏதாவது பண்ணிட்டு இருக்கீங்க, ஆக்சிடென்ட்டா அந்த லொகேஷன் வந்து ஐசோலேட் ஆயிருச்சு அப்படின்னு சொன்னா, அ நம்ம வந்து அங்க யாருமே இல்ல அப்படிங்கிறப்ப, அ நமக்கு அவுட்டேஜ் அதிகமா இருக்கும். அப்போ உங்களுக்கு கான்ஃபிடென்ட் இல்லாத கமாண்ட் இல்ல ஏதாவது ஒண்ணு போறனால சப்போஸ் இம்பாக்ட் வருது, இல்ல நீங்க தப்பாவே பண்ணிடுறீங்க, அப்படிங்கிற மாரி ஏதாவது கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ண போறீங்க அப்படின்னா, இந்த கமாண்ட் எப்பவுமே நீங்க எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல் தான். சப்போஸ் அந்த எல்லா ஆக்டிவிட்டி கம்ப்ளீட்டா முடிச்சுட்டுனா அந்த கமாண்ட கேன்சல் பண்ணிடலாம். இப்ப நீங்க ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி ஷட் பண்ணிறீங்க, இன்டர்நெட் லிங்க் செக் பண்றீங்க, எம்பிஎல்எஸ் லிங்க் செக் பண்றீங்க, இல்ல ஏதாவது ஒரு லிங்க செக் பண்றீங்க. மாத்தி இன்டர்நெட் லிங்க செட் பண்றதுக்கோ, எம்பிஎல்எஸ் லிங்க செட் பண்றதுக்கோ, உங்களோட மேனேஜ்மென்ட் கனெக்டிவிட்டியே செட் பண்ணிறீங்க அப்படின்னா, மொத்த பிரான்ச்சுமே இதுல போயிடும். ஐசோலேட்டட்ல போயிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு அவுட்டேஜ் வரும். அப்ப நீங்க இந்த கமாண்ட் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா, ஆட்டோமேட்டிக்கா ரவுட்டர் ரீபூட் ஆயி வந்துரும். உங்களுக்கு அவுட்டேஜ் ரொம்ப கம்மி. அந்த ரீபூட் ஆகுற டைம் மட்டும் தான் உங்களுக்கு அவுட்டேஜ் இருக்கும். அதான் நம்ம இப்ப எப்படி பண்ண போறோம்னு பார்க்க போறோம். இப்ப என்னன்னா நான் ஒரு ரவுட்டர் எடுத்துட்டேன். ஒரு பிசி. பிசிங்கிறது எதுக்குன்னா, நான் மேனேஜ்மென்ட் வழியா அக்சஸ் பண்றேன் அப்படிங்கிறதுக்காக தான். நான் ரவுட்டர்ல கன்சோல் வழியா லாகின் பண்றேன். கன்சோல்ல லாகின் பண்ணிட்டு, இப்ப இந்த ரவுட்டர்ல என்னன்னா, ஐபி அட்ரஸ் மட்டும் தான் கான்ஃபிகர் பண்ணியிருக்கேன். இன்டர்ஃபேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஐபி இன்டர்ஃபேஸ் பிரீஃப்னு குடுத்தீங்கன்னா, ஆ என்னன்னா ஐபி அட்ரஸ் மட்டும் தான் கான்ஃபிகர் பட் வேற எந்த விதமான கான்ஃபிகரேஷனும் நான் இதுல பண்ண கிடையாது. சரிங்களா? இப்போ உங்க கன்சோல்ல போயிட்டு, ஐபி இன்டர்ஃபேஸ் பிரீஃப். பார்த்தீங்கன்னா, ஐபி அட்ரஸ் வந்து ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் 0/0ல கனெக்ட் பண்ணியிருக்கேன். அதுதான் பிசி கனெக்ட் பண்ணியிருக்கேன். இத நான் ஜஸ்ட் அஸ்யூம் பண்ணிக்கிறேன். இந்த பிசி வந்து வேற ஒரு லொகேஷன்லேருந்து நான் அக்சஸ் பண்றேன் அப்படிங்கிறனால. இப்போ நான் கன்சோல்ல போட்டிருக்கேன். அண்ட் கான்ஃபிகரேஷன் போட்டிங்கன்னா, உங்களுக்கு வேற எந்த விதமான கான்ஃபிகரேஷனும் நான் பண்ண கிடையாது. இப்போ உங்க புரொடக்ஷன் ரவுட்ல நீங்க எல்லா கான்ஃபிகரேஷன் இருக்கும். எப்போ பண்ணீங்கனாலும் ஒரு ப்ரீ கான்ஃபிக் எப்பவுமே நீங்க எடுத்து வச்சுட்டு தான் பண்ணுவீங்க. இப்போ நீங்க புரொடக்ஷன் ரவுட்ல நீங்க பண்ண போறீங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு ஜஸ்ட் ஒரு சின்னதா ஒரு கான்ஃபிகரேஷன் மட்டும் நான் பண்ணிட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி காமிக்கிறதுக்காக, சும்மா ஒரு யூசர் நேம் கான்ஃபிகரேஷன் இல்ல ரவுட்டர் ரீநேம் பண்றது அந்த மாரி நம்ம பண்ணிட்டு டெஸ்ட் பண்ணலாம். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இங்க வந்து ஒரு ரவுட்டர் ரன்னிங் கான்ஃபிகரேஷன்ல எதுவுமே இல்ல. நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். நீங்க பார்த்துங்க எல்லாம் டிஃபால்ட் கான்ஃபிகரேஷன் தான். ஓகேங்களா? இப்போ நம்ம போயிட்டு ஏதாவது ஒரு ஜஸ்ட் ஒரு கான்ஃபிகரேஷன் புரொடக்ஷன்ல காமிக்கிறதுக்காக கான்ஃபிகரேஷன் பண்ணிக்கலாம். என்ன பண்ணா ஹோஸ்ட் நேம் கான்ஃபிகரேஷன் பண்ண போறேன். கான்ஃபிக் டி ஹோஸ்ட் நேம் R1 டெஸ்ட் அந்த மாரி நம்ம குடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஹோஸ்ட் நேம் R1 டெஸ்ட் ஓகேங்களா? ஹோஸ்ட் நேம் கான்ஃபிகர் பண்ணிட்டு, இன்னும் வேற ஏதாவது அடிஷனலா கான்ஃபிகர் பண்றதுனாலும் நீங்க பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஜஸ்ட் புரொடக்ஷன் ரவுட்டர்ன்னு காமிக்கிறதுக்காக மட்டும் தான் அது நானு. ஓகேங்களா? யூசர் நேம் கான்ஃபிகர் பண்ணிக்கிறேன் நான். ஓகேங்களா? யூசர் நேம் ஒரு R1 பாஸ்வேர்ட் Cisco அந்த மாரி ஜஸ்ட் ஒரு அடிஷனல் கான்ஃபிகரேஷனுக்காக. பேசிக் கான்ஃபிகரேஷன் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கான்ஃபிகரேஷன் இருக்கு அப்படின்னு காமிக்கிறதுக்காக. இப்போ நம்ம புரொடக்ஷன் ரவுட்டர்ல ரன் குடுங்க. உங்களுக்கு அந்த யூசர் நேமும் அதுவும் உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகேங்களா? யூசர் நேம் கான்ஃபிகரேஷனும் ஆ வேற என்ன கான்ஃபிகரேஷன் ஹோஸ்ட் நேம் ஆல்ரெடி அது ரிஃப்ளெக்ட் ஆயிருச்சு. ஓகேங்களா? இப்போ நீங்க வந்து ரைட் பண்ணிக்கிறேன். கான்ஃபிகரேஷன் ரைட் பண்ணிட்டேன். இப்போ இது புரொடக்ஷன் ரவுட்டர் ரெடியா இருக்கு. இப்போ இந்த புரொடக்ஷன் ரவுட்டர்ல தான் நான் ஆக்டிவிட்டி பண்ண போறேன். ஆக்டிவிட்டி பண்றதுக்கு முன்னாடி, இப்ப இத வந்து நான் ரீச்சபிலிட்டி கொண்டாந்தேன். ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் 0/1ல 1.1 அசைன் பண்ணியிருக்கேன். ரிமோட் சைட்ல இருந்து இந்த இந்த வழியா தான் நான் டிவைஸ் அக்சஸ் பண்ணி நான் பண்ணிட்டு இருக்கேன். கான்ஃபிகரேஷன் சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்கேன். இங்க 192.168.1.1 ரிமோட்லேருந்து இப்போ ரீச்சபிலிட்டி இருக்கு. இப்போ நான் ஒரு வேற இன்டர்ஃபேஸ செட் பண்றது தான் என்னோட ஆக்டிவிட்டி. பட் ஆக்சிடென்ட்டா நான் அந்த அந்த இன்டர்ஃபேஸ மாத்தி செட் பண்ணிடுறேன். அப்ப நான் எப்படி டிவைஸ் இதாகும் அப்படிங்கிறதுக்காக தான். நீங்க என்ன கமாண்ட்னா, கமாண்ட் ரொம்ப சிம்பிள். இதுல நெறைய ரீலோட் கமாண்ட் இருக்கு. டைம் ஷெட்யூல் பண்ணலாம். இல்ல 10 மினிட்ஸ்ல பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாம். அ நான் இப்போ ஒரு லேப் பர்ப்பஸ்க்காக என்ன பண்ண போறேன்னா, இது 1 நிமிஷத்துக்குள்ள ரீலோட் பண்ணு அப்படின்னு சொல்றேன். ஆனா ரியலா 1 நிமிஷத்துல நீங்க எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா ஒரு 10 மினிட்ஸ், 15 மினிட்ஸ் செட் பண்ணிக்கங்க. ஏன்னா நீங்க ஒரு ஒரு டெஸ்டிங் பண்றீங்க. அது சக்சஸ்ஃபுல் ஆயிருச்சு அப்படின்னு சொன்னா, ஓகே நீங்க அத கேன்சல் பண்ணிடலாம். சப்போஸ் அது ஃபெயிலியர் ஆயிருச்சு அப்படின்னு சொன்னா, 10 நிமிஷத்துல ஆட்டோமேட்டிக்கா ரவுட்டர் ரீபூட் ஆகும். அந்த 10 நிமிஷம் மட்டும் தான் நமக்கு அவுட்டேஜ் இருக்கும். ஓகேங்களா? இப்ப நான் ரீலோட் இன் 1 குடுக்குறேன். ரீலோட் 1னா 1 மினிட்ஸ். புரோசீட் வித் ரீலோட் எஸ் கன்ஃபர்ம் குடுத்துருங்க. ஓகேங்களா? இப்ப பார்த்தீங்கன்னா, ஷட் டவுன் இனிஷியேட்டர்ன்னு வருது. இத நம்ம வெரிஃபிகேஷன் ரீலோட் ஆகுதான்னு வெரிஃபிகேஷன் பண்றதுக்கு ரீலோட் கமாண்ட் நீங்க குடுத்தீங்கன்னா, இன்னும் 52 செகண்ட்ல ரீலோட் ஆகுது அப்படின்னு காமிக்க போறோம். நான் ரீலோட் போட்டு இப்ப நான் ஒரு ஜஸ்ட் சின்ன கான்ஃபிகரேஷன்லாம் பண்ண போறேன். என்னன்னா, ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் 0/0 ஷட் பண்ணிட்டேன். இப்ப எனக்கு ரீச்சபிலிட்டி போயிருச்சு. இன்னும் நான் மத்த கான்ஃபிகரேஷன்லாம் பண்றேன். உங்களுக்கு அந்த இதுக்காக நான் 52 செகண்ட்ல என்னென்ன கான்ஃபிகரேஷன் பண்ண முடியுமோ பண்ணிக்கலாம். ஆனா எந்த கான்ஃபிகரேஷனுமே உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகாது. ஏன்னா, ரவுட்டர் ரீபூட் ஆகப்போது. அதனால இது பண்ணிக்கங்க. நீங்க எந்த கான்ஃபிகரேஷன் அந்த ரீலோட் கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணதுக்கப்புறம் ரைட் கமாண்ட் மட்டும் குடுக்காதீங்க. ரைட் கமாண்ட் குடுத்துட்டீங்கன்னு சொன்னா, நீங்க இந்த கமாண்டே யூஸ்லெஸ். நீங்க ரீலோட் பண்ணாலும், நீங்க என்ன கமாண்ட் ரைட் குடுத்துருக்கீங்களோ, அதுல இருந்தா ரீஸ்டோர் ஆயி வரும்.
அதனால. இப்ப நான் ஹோஸ்ட் நேம் R22 அப்படின்னு குடுத்துருக்கேன். இப்ப பார்த்தீங்கன்னா, ஹோஸ்ட் நேம் மாறிருச்சு. ஆனா, இப்ப நமக்கு ரீலோட் ஆகி வர்றப்ப, இந்த R122 கமாண்டும், அந்த இன்டர்ஃபேஸ ஷட் பண்ண கமாண்டும் இருக்காது. அப்ப ரவுட்டர் எனக்கு வந்து ரீச்சபிலிட்டி ரிட்டர்ன் வந்துரும். இப்ப ரீச்சபிலிட்டி போயிருச்சு. இப்ப நீங்க இந்த GNS3ல என்ன பிரச்சனைன்னா, ரீலோட் கமாண்ட் ஒர்க் ஆகாது. ஏன்னா, இது வந்து இது கிடையாது. ரியல் ரவுட்டர் கிடையாது. ஒரு இமேஜ் தான். அதனால என்ன விஎம் ரன்னிங் எரர்ன்னு வரும். விஎம் இன்ஸ்டன்ஸ் நாட் ரன்னிங் அந்த மாரி எரர் வரும். அதனால ஜஸ்ட் இந்த GNS3ல டெஸ்ட் பண்றதுக்காக மட்டும் என்னன்னா, நீங்க அந்த நோட வந்து ஸ்டாப் பண்ணிட்டு, மறுபடியும் ரெஸ்யூம் பண்ணுங்க. மறுபடியும் ஃப்ரெஷ்ஷா ஒரு ரவுட்டர் ரீலோட் ஆனா எப்படி இருக்கும்? அந்த மாரி உங்களுக்கு கான்ஃபிகரேஷன் வரும். பட் ரியல் டைம்ல இது உங்களுக்கு ஒர்க் ஆகும். ரீலோட் இன் 5 மினிட்ஸ், 10 மினிட்ஸ், 15 மினிட்ஸ் அப்படின்னு நீங்க குடுத்துக்கங்க. நீங்களா மேக்ஸிமம் உங்களோட ஆக்டிவிட்டிய பொறுத்து நீங்க இது பண்ணிக்கங்க. ரீலோட் இன் 10 மினிட்ஸ். இது எதுக்குன்னா, சப்போஸ் உங்க ஆக்டிவிட்டி சக்சஸ் ஆயிடுச்சுன்னா, மறுபடியும் கேன்சல் பண்ணிருங்க. ரீலோடே பண்ண தேவையில்ல. அதுதான் இந்த இதுல ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? இப்ப நான் அத ஸ்டாப் பண்ணிட்டு, ரவுட்டர வந்து இது ஸ்டாப் பண்ணிட்டேன். இது ஜஸ்ட் GNS3க்காக தான். ரியல் இதுல வந்து அப்படி நடக்காது. உங்களுக்கு ரீலோட் இன் 5 மினிட்ஸ் வந்துரும். உங்களுக்கு சப்போஸ் ரீச்சபிள் இல்லாட்டி 1 மினிட்ஸ்ல ரீலோட் ஆகி வந்துரும். இப்ப நீங்க பாருங்க. அ இன்னும் ரீச்சபிலிட்டி வரல. இப்ப நான் இத வந்து ரெஸ்யூம் பண்றேன். ரவுட்டர நான் ரெஸ்யூம் பண்றேன். மறுபடியும் போயிட்டு ஸ்டார்ட் குடுங்க. இப்ப ஜஸ்ட் ரீலோட் ஆயிருச்சு. நீங்க இது பண்ணிக்கங்க அவ்வளோதான். ஓகேங்களா? ஸ்டார்ட் குடுத்துட்டேன். இப்ப பவர் ஆன மாரி ரீபூட் ஆயி பவர் ஆயிருக்கு அப்படின்னு வரும். ஓகேங்களா? இப்ப பவர் ஆகுதுன்னு நம்ம வச்சுக்குவோம். ஓகேங்களா? பாருங்க. ரீபூட் ஆயி நோட் ஆப் ஆ இதுல வருது. ரீபூட் ஆயி எல்லா இமேஜஸ் எல்லாம் லோட் ஆயி நமக்கு வருது. இப்ப நீங்க அதுல போய் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மேனேஜ்மென்ட் ரீச்சபிலிட்டி வந்துரும். மேனேஜ்மென்ட் ரீச்சபிலிட்டி உங்களுக்கு வந்துருச்சு. இப்போ ஓகே. இது வந்து நம்ம ரீலோட் கமாண்ட் குடுத்துட்டு ஆக்டிவிட்டிய சக்சஸ் பண்ணதுக்கப்புறம், அத கேன்சல் பண்ணா தான் மெயின். அது என்னன்னு நம்ம இப்ப பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா, ஐபி இன்டர்ஃபேஸ் பிரீஃப் பாருங்க. நம்ம ஷட் பண்ணியிருந்தோம். கரெக்ட்டுங்களா? அந்த இன்டர்ஃபேஸ் பாருங்க. அப்ல வந்துருச்சு. இன்னொன்னு நீங்க நல்லா கவனிங்க. நீங்க R112ன்னு கான்ஃபிகரேஷன் மாத்திருந்தீங்க. பட் பார்த்தீங்கன்னா, R1 டெஸ்ட்ங்கிற கான்ஃபிகரேஷன் வந்திருக்கு. ஏன்னா, இதுதான் ப்ரீவியஸா ஷேர் ஆன கான்ஃபிகரேஷன். மத்த கான்ஃபிகரேஷன் உங்களுக்கு எல்லாம் அப்படியே இருக்கும். வேற என்ன பண்ணணும்? யூசர் நேமு, கான்ஃபிகரேஷன் அதெல்லாம் அப்படியே இருக்கும். ஓகேங்களா? நம்ம இந்த ரீலோட் குடுத்தோம். ரீலோட் இன்டூ 1 மினிட் குடுத்தோம். நீங்க எவ்வளவு தேவையோ குடுத்துங்க. இத கேன்சல் பண்றது இந்த ஆக்டிவிட்டி சப்போஸ் இதாயிருச்சு, சக்சஸ் ஆயிருச்சு. நம்ம ரவுட்டர் ரீலோட் பண்ண தேவையில்ல அப்படின்னு சொன்னா, எப்படி அத என்ன கமாண்ட் குடுத்து கேன்சல் பண்றது அப்படிங்கிறத நம்ம இதுல பார்ப்போம். ஓகேங்களா? ஜஸ்ட் நான் ரீலோடுன்னு ஓகேங்களா? இல்ல. இப்ப நான் அந்த கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்றேன். அதையும் நான் இப்ப காமிச்சுடுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ இதுவரைக்கும் பார்த்தது புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். உங்களுக்கு வேற ஏதாவது அ வேணும்னா கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. சரிங்களா? இப்ப நம்ம வந்து ரீலோட் கமாண்ட் பண்ணி, அது எப்படி எக்ஸிக்யூட் ஆகுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஆட்டோமேட்டிக்கா ரீலோட் ஆயிடுச்சு. ஆக்டிவிட்டி ஃபெயிலியர்னா ரீலோட் எப்படின்னு பார்த்தோம். அடுத்த கமாண்ட் என்னன்னா, ரீலோட் சக்சஸ் ஆகணும். சக்சஸ் ஆயிடுச்சுன்னா என்ன? எப்படி கேன்சல் பண்றது அப்படிங்கிறது. ஓகேங்களா? அதுக்கு என்னன்னா, ஜஸ்ட் அதே கமாண்ட நான் எக்ஸிக்யூட் பண்றேன். ரீலோட் இன் 10 மினிட்ஸ்னு குடுத்துருக்கேன். ஓகேங்களா? இப்ப நீங்க போய் ரீலோட் குடுத்தா எவ்வளோ நேரம்னு காமிக்கும். ஓகேங்களா? இத ஆக்டிவிட்டி சக்சஸ் ஆயிருச்சு அப்படின்னா, ஆக்டிவிட்டி சக்சஸ் ஆயிடுச்சுன்னா, இந்த இத எப்படி கேன்சல் பண்றது? அப்படின்னா, ரீலோட் கேன்சல் அவ்வளோதான். ரீலோட் கேன்சல் குடுத்துட்டு, ரீலோட் குடுத்தீங்கன்னா, நோ ரீஷெட்யூல்ட் ரீலோட் வரும். அவ்வளோதாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். உண்மையிலேயே யூஸ்ஃபுல்லா இருந்தா கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க.